சொல்றா என்னாச்சு? தல காரியத்தை கச்சிதமா முடிச்சாச்சு தல. எல்லா எவிடன்ஸையும் தூக்கியாச்சு தல. ஆளு உயிரோட இருக்கானா இல்ல கதை முடிஞ்சுதா? இழுத்துட்டு இருக்கான் தல. மூச்சை நிறுத்திட்டுமா? டே அவனை அப்படியே விட்டு போய். கடன் பகை நெருப்பு மூணுத்திலையும் கொஞ்சம் மிச்சம் வைக்கணும். மொத்தமா தீர்த்துட்டேன்னு வச்சுக்கோவேன், நாளைக்கு வாழுற வாழ்க்கையில த்ரில்லே இருக்காது. ஓகே தல. சொல்லா சிங்கத்துக்கிட்டே விளையாடுறான். இப்ப அவனுக்கு தெரியும் நான் யாருன்னு. உயிர் பயத்தை ஒவ்வொருத்த மனசுலையும் பதிய வைக்கணும். அப்பதான் தெரியும் இந்த ஆதிகசம யாருன்னு. மச்சானுக்கு ஒன்றும் ஆகாதுடா. ஏதோ ஆகாதுடா, கவலைப்படாதடா. ஒன்றும் ஆகாதுமா, நீ அழாத, தைரியமா இரு. ஒன்றும் இல்லை. இங்க பாரு, ஒன்றும் ஆகாது, நீ தைரியமா இருமா. மச்சி, அசோக நம்ம இழந்துட்டோம்டா. இவனையும் நம்ம இழக்க கூடாதுடா. இவனையும் இழக்க முடியாது. ஒன்றும் ஆகாதுடா. ஒன்றும் ஆகாதுடா. அவனுக்கு எதுவும் ஆகாதுடா. டைட் ஜீன்ஸ் போட்டு வரும் லேடி டைகர் கூட்டமடா. மிடிசுடியில் மினுமினுக்கும் மிளகாவத்தல் தோட்டமடா. மிஸ்டு காலம் SMS கொடுக்கும் ஜிகுனா கூட்டமடா. நடந்து வரும் நயகரா பாருடா. இவன் நரம்புக்குள்ள நடனமாடும் வீருடா. நடந்து வரும் நயகரா பாருடா. இவன் நரம்புக்குள்ள நடனமாடும் வீருடா. இது பியூட்டி பார்லர் எடுத்த தாய்குலம், நம்ம விஸ்வாமித்திர தவங்கெடுத்த கைகுலம்.
குறையும் நண்டுகளா மனச தொலை போட்டுதான் தினமும் குறையும் வண்டுகளா. Oh yeah, the way they sing these sticks have made me spoil the brother. I'll tell you, the love have made us sniff the string these bricks. You're right, man. I'm painting, staining, painting. Oh my God. That's oh yeah, man. Oh yeah, oh buck, oh duck. Let's shake it out. Oh come on, baby. That's fantastic. Oh, fabulous. Oh, ow, that's awesome. Oh, good job, buddy. வெக்கரானத்தை காட்டுற பொண்ணு பார்க்க முடியலடா. மஞ்ச பூசுற தமிழ்நாட்டு முகத்தை தேடி சலிச்சனடா. வேட்டிய நீங்களும் கட்டிக்கிட்டு வந்தா சேல கட்டி வாரோம். கலப்பைய நீங்களும் தூக்கிக்கிட்டு வந்தா மஞ்சள் பூசி வாரோம். இன்டர்நெட் லோகத்துல பெட்டு கட்ட வேணாம். ஃபாஸ்ட் ஃபுட் காலத்துல ஆர்குமெண்ட் வேணாம். இன்டர்நெட் லோகத்துல பெட்டு கட்ட வேணாம். ஃபாஸ்ட் ஃபுட் காலத்துல ஆர்குமெண்ட்ஸும் வேணாம். எத்து இல்லாம தான் கரண்ட் பாஸ் ஆகாதடா. நாங்க இல்லாம தான் நீங்க வாழ முடியாதடா. அடி போங்கடி. டக்கா டுக்கா மக்கா மக்கா டாலடிக்கும் சுக்கா சுக்கா நடந்து வரும் நயகரா பாருடா. இவன் நரம்புக்குள்ள நடனமாடும் பேருடா. டக்கா டுக்கா மக்கா மக்கா டாலடிக்கும் சுக்கா சுக்கா நடந்து வரும் நயகரா பாருடா. இவன் நரம்புக்குள்ள நடனமாடும் பேருடா. இது பியூட்டி பார்லர் தத்தெடுத்த தாய்க்குளம். நம்ம விஸ்வாமித்திர தவங்கெடுத்த பேய்க்குளம். டாடி பாய். சரண்யா 1 minute. என்ன டாடி? ஒரு குட் நியூஸ். இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் பாருங்க. என்னப்பா இவ்வளோ ஃபோட்டோ வச்சிருக்கீங்க? என்ன விஷயம்? இதெல்லாம் உனக்கு பார்த்து வச்சிருக்கிற வரன்கள்மா. இதில் உனக்கு பிடிச்ச ஒரு பையனை நீ செலக்ட் பண்ணிக்கலாம். என்னப்பா இது? இன்னும் படிப்பே முடியல, வேலைக்கு போகணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நீங்க வெல்டுடா ஆனக்கப்புறம் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன். அப்புறம் உன் விருப்பமா. ஹலோ சிஸ்டர். என்னடி? டொண்டடாய். ஏய் இது எப்படி? விடு அம்மா அடிக்குறாம்மா. ஏய் கத்தாதடி. என்னடா ரொம்ப போர் அடிக்குதுல? ஆமாடா, என்ன பண்றதுனே தெரியல. ஏய் பாறா மொக்கைங்க வராங்க. இப்போ என்ன பண்ண போறேன்னு பாருங்கடா. ஏய் என்னடா நக்கலா? ஏய் 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 என்னடா இங்க வெச்சுக்காதடா. ஏய் விடுடா. என்னது இது? ஸ்டூடண்ட்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுங்க. ரவுடிங்க மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க. உன்னால அவன் தப்பிச்சுக்கிட்டான். இல்ல நடக்கிறதே வேற. எலிப்ப போடான். என்னங்க கூட்டம்? அசோக் சிவா வழக்கமா உங்க சண்டை ஆரம்பிச்சிட்டீங்களா? ப்ளீஸ் கோ டு தி கிளாஸ். மாட்டுவடா நீ. இவன்ல மேய்க்கிறதுக்குள்ள என் மண்டை சூடாய் இருக்கிற வியாதி எல்லாம் வந்துரும் போல இருக்கு. நான் கோவம் தான் உனக்கு கேக்குது. முதல்ல அத குறை. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? இவன் அடிச்சிட்டான். சும்மா யாராவது அடிப்பாங்களா? இவன் ஏதாவது செஞ்சிருப்பான். விட்டா அவ யாருமே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவியே. கிளம்பு. உனக்கு அட்வைஸ் பண்ணா பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். இந்த டென்ஷன் உன்னை எங்க கொண்டு போய் விட போகுதுன்னு தெரியல. शुक्लां वरदं विष्णुं नदिवर्णं नदुभुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये ஜெயமதைரியவீரிய. கல்யாணின் பேரை சொல்லிட்டு இந்த படத்துல போடுங்க புஷ்பத்தை. அப்படியே பெரியவங்க பேரை சொல்லிட்டு இந்த படத்துல போடுங்க. கோதண்டபாணி. முன்னோர்கள் பேரை சொல்லிட்டு இதை போட்டுடுங்க. பால்ராஜ். யோ வேதாம் பிரம்மணோ வேதாபிரதேடா விதாபுரீம் தஸ்மை பிரம்மத பிரம்மாஜ ஆயு கீர்த்தி மிருஜாந்ததுகு கற்பூர நீராஜரம் தபர்பயாபி. தம்பி நீ போய் கார்ல உட்கார்றா. இதை பிடிங்க. இந்த தண்ணியில கரைச்சிடுங்க.
மொபைலை கொடு. ஹலோ, வணக்கம். ஆதிகேசவன் பேசுறேன். என்னடா இந்நேரம் செத்துருப்பானே, எப்படி உயிரோட இருக்கான்னு பாக்குறியா? யமனுக்கே எஜமான் நான்டா, என்ன வெட்டுறதுக்கே ஆள் அனுப்புறியா? இனிமே வெத்து வெட்டு ஆளுங்களை அனுப்பாதடா. நெஞ்சில தைரியம் இருந்தா ஒரு அப்பனுக்கு நீ பிறந்திருந்தா நேருக்கு நேர்வாடா. வார்த்தை அளந்து பேசுடா. வாய முறா பொறம்போக்கு. உன்னை ஏன் தெரியுமா நான் உயிரோட விட்டுருக்க? உன் மாதிரி ஒரு எதிரி இருந்தாதான் என் வாழ்க்கையில ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கடன், பகை, நெருப்பு மூணுத்திலையும் கொஞ்சம் மிச்சம் வைக்கிறவன்டா. அதான் உன்னை பகையாளியா எதிரில் நிறுத்தியிருக்க. இனிமே ஏதாவது நடந்தது தூக்கிடுவேன். என்னைக்கு இருந்தாலும் என் கையில தானே அவனுக்கு சாவு. விட மாட்டேன்டா அவனை. என்னைக்கு இருந்தாலும் ஆளை வச்சு அவனை தூக்குறேன்டா. டேய், காரி துப்பி கிழிச்செறிஞ்சிட்டு நம்ம போஸ்டர் ஓட்டுறோம். உனக்கெல்லாம் ஒரு போஸ்டர். இவன் மூஞ்சிக்கெல்லாம் ஒரு போஸ்டர். மச்சான், ஹிட்லர் வருது, ஏதாவது பிரச்சனை வரும். மச்சான், ஹிட்லர் வர்றது ஓகே, கூட வரதெல்லாம் உகண்ட அதிபர் இடியமீன் பொண்ணுங்களா? தண்ணி அடிச்சுட்டு தண்டமா திரியணும், அதுக்கு ஒரு எலெக்ஷனா? நீ வேற, இந்த எலெக்ஷன் தான் நாளைக்கு நாட்டை ஆள போறதுக்கு உண்டான அச்சாரம். குரங்கு, முதல்ல படிச்சுட்டு உருப்படுற வழியை பாரு. போட லூஸ். என்ன தம்பி, நமக்கு தானே ஓட்டு? எங்க ஓட்டு உங்களுக்கு தான். ஓகே, ஆல் தி பெஸ்ட் பாஸ். நீங்க ஜெயிச்சா இந்த காலேஜுக்கு மரியாதை. அது ஓகே. ஓகே. மச்சான், நாளைக்கு கடையில நிறைய சேலை விக்கும். என்னடா விசேஷம்? நாளைக்கு ஏதாவது ஃபெஸ்டிவலா? சரியான மொக்கடா நீ. நாளைக்கு எலெக்ஷன்ல தோத்தவலாம் சேலை கட்டுவான். போடா 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 டேய், நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் பாருடா. சிவா, ரொம்ப ஓர பண்ணடா. பரமசிவம் கட்டுறது பாம்பாடா நீ. சாவடிக்க விட மாட்டேன். என்ன எதுக்குறே நீ? ஏய், சாவடிக்க விட மாட்டேன். வணக்கண்ணா. இது பாலம் கட்டுறதுக்கான டெண்டர். அரசு ஒரு தொகையை நிர்ணயம் பண்ணிருக்கு. அதுக்குள்ள கட்டுப்பட்டு வர்றவங்களுக்கும் அதை விட குறைஞ்ச அளவு அமௌண்ட் கோட் பண்றவங்களுக்கும் தான் இந்த ஆர்டர் கிடைக்கும். அதாவது ஆபீசர், எல்லா ஹீரோங்க எங்களுக்கு தெரியும். முதல்ல ஏலத்தை ஆரம்பி. 13 கோடி ரூபாயில முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க சைமன் கன்ஸ்ட்ரக்ஷன். காசி பில்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் 11 கோடிக்கு கோட் பண்ணியிருக்காங்க. 10 கோடி ரூபாய்க்கு டெண்டர் கோட் பண்ணியிருக்காங்க மகேஷ் பில்டர்ஸ். கவர்மெண்ட் என்ன ரேட்டுக்கு முடிவு பண்ணுது சொல்லியா? கவர்மெண்ட்
இந்த பாலத்தை கட்டி முடிக்க 10 கோடின்னு முடிவு செஞ்சிருக்காங்க. அதனால இந்த டெண்டர் மகேஷ் பில்டர்ஸுக்கு போய் சேர்கிறது. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆதிக்கசம எப்பவும் தோக்க மாட்டான். அவனை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. தம்பி காசி, ஒரு நிமிஷம். ஏலத்திலே என்ன ஜெயிக்க முடியல, என்ன கொலை பண்ண ஆள் அனுப்புறியா? உன்னை ரொம்ப பிடிக்கும், ஏன் தெரியுமா? மலைன்னு தெரிஞ்சு மோதி பாக்குற பாரு. அதான் உன்ன மாதிரி ஆளுங்களை நான் ஏன் எதிரியா வச்சிருக்கேன் தெரியுமா? அப்பதான் என் வாழ்க்கை இன்ட்ரெஸ்டா இருக்கும். தேவையில்லாம சென்ற அப்புறம் நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. இந்த கோவம் இருக்கு பாத்தியா, இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பார் தம்பி, உன்னை உசுரோட வச்சிருக்கிறதே சின்ன சின்னதா உரசுற பாரு, அதுக்காக தான். கடன், நெருப்பு, பகை, இதுல எதையாவது உன்னை மிச்சம் வைக்கிறோம்டானா அதான் நான் உன்னை மிச்சம் வச்சிருக்கேன். எப்படா அவன் ஜெயிச்சான்? ஜெயிக்க வாய்ப்பே இல்லடா. டேய், ஏதோ தில்லுமுல் நடந்துருக்குடா. மச்சான் வாடா ஃபர்ஸ்ட் பிரின்சிபலை போய் பார்க்கலாம். இந்த எலெக்ஷன் எல்லாத்தையும் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ண சொல்லலாம்டா. விடுங்கடா, பெரிய சட்டசபை எலெக்ஷன். டேய் வாங்கடா, அவன் கேங்க அடிச்சு நொறுக்கலாம். டேய் இறக்கி விடுங்கடா. நண்பர் உட்காந்துட்டு இருக்காரு, நல்லதா நாலு வார்த்தை பேசிட்டு வந்துறேன்டா. இந்தாடா சேலைய கட்டுக்கடா. உட்காருங்கடா. சிவா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியா தானே பேசணும், அங்க போய் பேசிட்டு வா, யாரும் இருக்க மாட்டாங்க. தனியா பேசுறதுக்கு என்ன இருக்கு? நீ ஜெயிச்சிட்ட, உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, போய் சரக்கடிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. இல்ல சிவா, அது இப்ப முக்கியம் இல்ல. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் ப்ளீஸ். டேய், அவன் கூப்பிடான்னு போகாதடா. டேய் அசோக், தனியா பேசுறேன்னு கூப்பிட்டு வந்துட்டு இப்படி தனியா நடந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல சிவா. நன்றிங்கிற வார்த்தையை விட பெரிய வார்த்தை இந்த உலகத்திலேயே இல்லைன்னு தோணுது. தேங்க்ஸ் சிவா. என்னால நம்ப முடியல சிவா, நீயா இப்படி செஞ்சேன்னு. தேங்க்ஸ் டு காட், தேங்க்ஸ் டு யூடா. பெருசா என்ன பண்ணிட்டேன்? என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி தானே. என்னடா சிவா அப்படி சொல்லிட்ட? நீ செஞ்ச உதவினால தான்டா நான் ஜெயிச்சிருக்கேன். நீ இல்லைன்னா வெளியே தலகாட்டி இருக்க கூட முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அவமானப்படுத்திருப்பாங்க. நாங்கெல்லாம் சேலை கட்டிட்டு தான் சுத்தி இருக்கணும். ஓட்டுப்பெட்டி தூக்கிட்டு போனவங்களை தடுத்து கள்ள ஓட்டு போட விடாம பண்ணி நீ என்ன ஜெயிக்க வச்சுட்ட. இல்ல இல்ல, நீ என்ன ஜெயிக்க வைக்கல, என் மானத்தையே காப்பாத்திட்ட. தேங்க்ஸ்டா, தேங்க்ஸ்டா மச்சான். ஆதி வர வர நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்துறான். ஆனா இப்படியே விட்டா நம்மளை மிஞ்சி போயிடுவான். நாய்க்கு தலையா இருக்கிறத விட சிங்கத்துக்கு வாலா இருக்கலாம். இந்த காசு யாரு, இந்த காசோட பலம் என்னன்றத அவனுக்கு புரிய வைக்கணும். நாம இப்படியே இருந்தோம்னா அவன் நம்மளை செல்லாத காசு ஆக்கிடுவான்டா. நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன், அதை ஒர்க் அவுட் பண்ணி அவனை தூக்குறேன்டா. எல்லாரும் அமைதியா இருக்குடா, ஹிட்லர் வருது. என்னடா ஒரு புயல் பூவாயிருச்சு, வாங்கடா கிட்ட போய் பாப்போம். Many more happy returns of the day. தேங்க்யூ சரண்யா.
உன் பர்த்டே உனக்கே தெரியல. சாரி. செயின் எதுக்கு வாங்கி வந்த? வீண் செலவு. அப்படி சொல்லாத சிவா. என் ஞாபகம் உனக்கு எப்பயுமே இருக்கணும். அதுக்கு தான் இந்த சின்ன கிஃப்ட். இந்தா. சிவாவோட பர்த்டேன்னு உங்களுக்கு கூட தெரியல. நீங்கெல்லாம் என்ன ஃப்ரெண்ட்ஸோ. சாரி ஹிட்லர், எங்களுக்கெல்லாம் மறந்து போச்சு. டேய் ட்ரீட் வைக்கனே மறந்துட்டான்டா. சிவா பை. பை. நட்புனா இப்படி இருக்கணும்டா. நம்ம நட்பை யாராலும் பிரிக்க முடியாதுடா. லூசுடா இவன். இவனை யாரும் கண்டுக்காதீங்க. டேய் இவன் 90 போட்டாலே உளர ஆரம்பிச்சிருவான்டா. போடா மச்சான். சுயநினைவு இல்லாதப்பதான்டா மனுஷன் உண்மையா பேசுவான். டேய் அப்ப நீ என்கிட்ட போலியா தான் பழகுனியா? மச்சான் மனசு வலிக்கிற மாதிரி பேசுறான்டா. செயினை அடகு வச்சு சரக்கு வாங்கி கொடுத்தா நம்ம மச்சான். ஆஹா ஏ மச்சான் சிவா வாழ்க. கத்தாதீங்கடா, எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்கல்ல. கண்ணதாசக்கார குடி பேர சொல்லி ஊத்தி குடி இந்த குடி மஸ்தாங்க போய் பாட போறேன்டா. டேய்டா உட்காரு. மச்சான் ஹிட்லர் வந்துச்சுடா. இங்க எதுக்குடி வந்த? உனக்கு தான் யாரை பத்தி அக்கறை இல்லையே. நான் இங்க வந்தா என்ன? இங்க தூரத்துல ஒரு பொம்பளை வயசு கேக்குது. சரி சரி நீ கிளம்பு. போடி. முதல்ல நீ வா. ஏய் நினைச்ச நீ செயின் அடகு வச்சு தான் குடிப்பேன்னு. அடகு வச்சியா இல்ல வித்துட்டியா? பொருள் இருக்கிறது கஷ்டத்துக்கு உதவுதான். இந்தி படிக்க ஆசைப்பட்டுச்சு, சேட்டுக்கிட்ட அனுப்பி வச்சிருக்கேன். உனக்கு வெக்கமா இல்ல? லவ்வர் கிஃப்டா கொடுத்த செயின் அடகு வச்சு தண்ணி அடிச்சிட்டு இருக்கியே. டோன்ட் வரி செல்லம். இல்லை வெக்கப்படன்னு இருக்கு. இன்னைக்கு ஹிந்தி படிக்க போயிருக்கான், நாளைக்கு வந்துடுவான். அப்புறம் அந்த செயின் என் இதே பக்கத்தில் கொஞ்சம் அடிட்டே இருக்கு. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. இதுங்களோட சேர்ந்தா நீ உருப்படவே மாட்ட. உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில் நிம்மதியாக தண்ணி அடிக்க முடியுமாடி? கல்யாணம் பண்ண நம்ம சகத்தோழர்லாம் கேட்டுப்பார். எவனா நிம்மதியாக தண்ணி அடிக்கிறானடி? அவன் தண்ணி அடிக்கிறதே ஒரு ஈவென்ட் மாதிரி வச்சுட்டு இருக்கான். மனசு இருக்கிறவங்க கிட்ட பேசினா மத்தவங்க மனசு பத்தி தெரியும். நீதான் இதயத்துக்கு பதிலா கல்ல வச்சிருக்கியே. உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நீயும் நானும் சந்திக்கிறது தான் கடைசி தடவையா இருக்கும். எப்படியோ மச்சானோட காதலுக்கு ஆப்பு வச்சாச்சு. நம்மளால முடிஞ்ச சின்ன உதவி. ஓகே நான் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். டாடி என்னப்பா திரும்ப என்னடா அடிபட்டு இருக்கு? ஒன்றும் இல்லை டாடி. உன் கண்ணு போய் சொல்றேன்னு சொல்லுது. அப்பா கிட்ட உண்மையை சொல்லு. என்ன நடந்தது? காலேஜில் சீனியர் பசங்க டீஸ் பண்ணிட்டாங்க டாடி. பெரிய கிரவுண்ட் டாடி. நொண்டி அடிச்சுட்டு உட சொன்னாங்க. முடியல, நின்றுட்டேன். பிளடி ஃபுல் ராஸ்கல் செந்தில் ஒருத்தன் எட்டி உதச்சிட்டேன் டாடி. கீழே விழுந்தல தலையில் அடிபட்டுச்சு டாடி. என் புள்ளைய தொடர அளவுக்கு அவனுக்கு எப்படா தைரியம் வந்தது? கிளம்புங்கடா. எவன்டா என் புள்ள மேல கை வச்சது? இதானா? தைரியம் தான் என் புள்ள மேல கை வச்சிருப்பேன். ஓடா ஓடா. ஓடி. எழுந்துடா. எழுந்துடா. தைரியம் உனக்கு? எழுந்துடா. பொருளை கொடுடா.
சொல்கிறது கேள். நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். சரண்யா, சாரி. இனிமேல் எந்த தப்பு பண்ண மாட்டேன் சரண்யா. ப்ளீஸ் சரண்யா, புரிஞ்சுக்கோ சரண்யா, ப்ளீஸ். பூக்கள் பறித்து அடுக்கி செய்த பெண்ணிவள், துருக்கி தேச கனியில் செய்த உதடுகள். கிரேக்க நாட்டு கிழிஞ்சல் பொறுக்கி குவித்து வைத்த கன்னங்கள், வளைகுடாவை வளைத்து செய்த காதுகள். அரபு தேச பூக்கள் பறித்து அடுக்கி செய்த பெண்ணிவள், துருக்கி தேச கனியில் செய்த உதடுகள். கிரேக்க நாட்டு கிழிஞ்சல் பொறுக்கி குவித்து வைத்த கன்னங்கள், வளைகுடாவை வளைத்து செய்த காதுகள். உள்நாட்டில் இவள் போன்ற அழகி உண்டென்றால் தருவோம் பல கோடி. அயல் நாட்டில் இருந்தாலும் கூட இவள் போலில்லை பார்த்தோமே பழகி. இவள் பிறந்த தினத்தை காதலர்கள் தினமாய் மாற்றுவோம். அரபு தேச பூக்கள் பறித்து அடுக்கி செய்த பெண்ணிவள், துருக்கி தேச கனியில் செய்த உதடுகள். கண்ணசைவில் உண்டாகும் மின்சாரம் எடுத்தாலே இவ்வுலகில் மின்வெட்டே இருக்காதடா. புன்னகையில் பூத்து குலுங்கும் பூக்கள் யாவும் பறித்தாலே இவ்வுலகில் பூவிலைதான் எகிராதடா. இவள் பேசும் வார்த்தை எல்லாம் மிக இனிப்பானது, அதை கேட்டு எறும்பும் கூட அடப்பசியானது. இவள் காட்டும் வெட்கம் தானே மிக சிவப்பானது, அதை பார்த்து ரத்தம் கூட அடக்கருப்பானது. பல நூறு சிலை அல்லவா அவை இவள் போல அழகல்லவா. அரபு தேச பூக்கள் பறித்து அடுக்கி செய்த பெண்ணிவள், துருக்கி தேச கனியில் செய்த உதடுகள்.
ஆபத்தாகுமே. கடற்கரை ஓரத்திலே காற்றாட இவள் நின்றாள். நடுக்கடல் மீன்கள் எல்லாம் கரையேறுமே. ஒரு ரோஜா பூவை அட இவள் வாங்கினாள். பிற ரோஜா பூக்கள் தன்முகம் வாடுமே. இவள் அமர்ந்து போன அந்த மென் பூங்காவிலே பிறர் அமர்ந்து கொள்ளும் போது முள்ளாகுமே. எனக்காக உருவானவள் என் உயிரோடு கருவானவள். அரபு தேச பூக்கள் பறித்து அடுக்கி செய்த பெண்ணிவள். துருக்கி தேச கனியில் செய்த உதடுகள். என்னடா இதெல்லாம்? அது சாரிடா மச்சான். நீ உட்கார்றா. என்னடா எங்களுக்கெல்லாம் தெரியாம இந்த பொண்ணு கூட வந்து உட்காந்துட்டு இருக்க? யாரா அந்த பொண்ணு? சாரிடா, நான் இவளை லவ் பண்றேன். இவ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. இங்க லவ் மேட்ரு ஏற்கனவே அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு போய் ஏகப்பட்ட பிரச்சனைடா. இவ என்னை மீட் பண்றது தெரிஞ்சா இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. அதான் யாருக்கும் தெரியாம இப்படி மீட் பண்றோம். போடா லூசு, காதலிச்ச பிறகு எதுக்குடா பயப்படுற? எல்லாத்தையும் தாண்டி வரதாண்டா காதல். உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சொல்லு, நாங்கள் பார்த்துக்குறோம். இவன் யாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க மாட்டான். பை த பை, ஐம் சிவா. இந்த வானரங்கள்லாம் என்னோட சாரி எங்களோட ஃப்ரெண்ட்ஸ். ஐம் சந்துரு. வணக்கம். நீங்கள் கையெடுத்து கும்புறதே தொல்லை பண்ணாதீங்கன்னா போங்கடான்னு சொல்கிற மாதிரி இருக்கு. அப்படியே தோணுது மச்சான், எனக்கு அப்படி தோணலையாடா. கிளம்பலாம்டா. ஐ அம் ரெடி. யாரோடதுமா செயின்? என்னோட செயின். ரசீதில் ஆம்பளை பேர் போட்டிருக்கு. அவர் வந்தால் தான் கொடுப்போம். மச்சான் ஃபோன் ரிங் ஆகுதுடா. ஏய் யாருன்னு கேளுடா. எது செல்லவனு போட்டுக்கடா. ஐயோ. ஹலோ, சிவா பேசுகிறேன். நான் சரண்யா பேசுறேன். எங்க இருக்க? உடனே வா. என்ன பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதே, எனக்கு தெரியுமே. நீ ரோமியோ, நான் ஜூலியட் பாரு. ஏன் ரொம்ப பழசா திங்க் பண்ற? புதுசா திங்க் பண்ண மாட்டியா? ஒரு சூர்யா, ஒரு ஜோதிகா. பேசுறதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சீக்கிரம் அடகு கடைக்கு வா. ஏன் உன் வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? இல்லை உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? முதல்ல வா, என்ன பிரச்சனைன்றது அப்புறம் சொல்றேன். ஆஹா மாட்டணும்டா. என்ன சொல்லும்? அடகு கடை வரைக்கும் வந்திருக்க? உன் லட்சணம் அடகு கடை வரைக்கும் வர வச்சிருக்கு. வா. ஏ சரண்யா, ஷைன் எடுத்துட்டு எங்கே போற? கொடுத்த கிஃப்டை திருப்பி எடுத்துட்டு போகக்கூடாது, ரொம்ப பாவம் தெரியும்ல. உன்ன மாதிரி ஒரு ஆளை என் வாழ்க்கையில் சந்திச்சதே பாவம். ஏதாவது லட்சியம் இருக்கணும்டா, அப்பதான் வாழ்க்கையே சுறுசுறுப்பா இருக்கும். நீ வேணுன்னா ஏதாவது லட்சியம் வச்சுக்கோப்பா, எனக்கு எதுவும் வேண்டாம். என்னடா உனக்கு எந்த லட்சியமும் இல்லையாடா? எந்த லட்சியமும் கிடையாதுடா மச்சான். படிக்கணும், பாஸ் ஆகணும், மாதம் 10,000 சம்பளத்தில் ஒரு வேலை கிடைச்சா போதும். அமைதியான வைஃப், நிம்மதியான வாழ்க்கை. நம்ம பேர் சொல்கிற மாதிரி 2 வாண்டுங்க. ரிட்டையர்மெண்ட் வாங்கின பிறகு வர காசை வச்சு சின்னதாக ஒரு வீடு, சாஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஈஸி சேர், அவ்வளோதான். என்னடா லட்சியமே இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய லட்சியம் வச்சிருக்க? தம்பி, உன்னை வெட்டினது யாருன்னு பயப்படாம என்கிட்ட சொல்லு. கண்டிப்பா நாங்க நடவடிக்கை எடுப்போம். தைரியமா சொல்லு.
ஆள் மாற்றி வெட்டிட்டாங்க சார். எனக்கு யாரும் எதிரி கிடையாது. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வா, நம்மளுக்கு கூட நிம்மதியான வாழ்க்கையை தேடிக்கலாம். நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டா நான் ஆம்பளையா பிறந்ததுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். வரட்டு பிடிவாத வாழ்க்கையை சீரழிச்சிடு சிவா. இதுக்கு மேல என்னால காத்துட்டு இருக்க முடியாது. உன்ன மாதிரியே எனக்கு 1008 ப்ராப்ளம் இருக்கு. உன்னை நான் காத்துட்டு இருக்க சொல்லலை. நீ பழகின பேர் இந்த சிவா வேற, இப்போ நீ பார்க்குற சிவா வேற. இதுதான் உன் முடிவா? உன் முடிவை நீ மாத்திக்கவே மாட்டியா? இப்படி கோபப்பட்டு தான் வாழ்க்கையே வீணா போச்சு. எந்த லட்சியமும் இல்லாமல் தான் நான் சுற்றிட்டு இருந்தேன். இப்போ எனக்குன்னு சில கடமைகள்லாம் இருக்கு. நீ என்னை நினச்சிட்டுன்னு சொல்ல மாட்டேன், மறந்துடணும் சொல்ல மாட்டேன். உன் வாழ்க்கையை முடிவு பண்ண உனக்கு உரிமை இருக்கு. ஹாய்டா. என்னடி நடுராத்திரில வந்து உயிரை எடுக்கிற? என்ன பண்றதுன்னே தெரியலையே. என்னடி என்னாச்சு சொல்லிட்டாளு, அப்பதான் நானும் உன் கூட சேர்ந்து அழ முடியும். திடீர்னு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. அதனாலதான் வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டேன். என்னடி திடீர்னு குண்டு தூக்கி தலையில போடுற? இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. இப்ப என்னடி பண்றது? நம்ம எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழலாம். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா சந்தோஷமா வாழ முடியாது. ஏய், உனக்கு என்ன பிடிக்கலையா? ஏய் லூஸ், அழுகையை நிறுத்து. கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா சோத்துக்கு என்ன பண்றது? அதெல்லாம் நீ லவ் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அப்போ மந்தரமா வந்து நிப்பீங்க, அப்புறம் எங்க யோசிக்கிறது? என்ன? ஒண்ணும் இல்லடி, ஏன் வேதனை நினைச்சு புலம்புன? அப்ப நான் வந்தது உனக்கு வேதனையா இருக்கா? நான் அப்படி சொல்லலடி. உனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடு, நான் கிளம்புறேன். ஆனா ஆத்துலயோ குளத்துலயோ என் போன மிதக்கும். நில்லு. மிரட்டி மிரட்டி நீ காரியத்தை சாதிச்சிருவ போல இருக்கு. நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு, கொஞ்சம் பொறுமையா இரு ஸ்வேதா. சிவா வரட்டும், உன்னை நான் கைவிட மாட்டேன். நீதான்டா என் உயிர். நீ இல்லாம என்னால வாழவே முடியாது.
என் பொண்ணு மனச கலைச்சு எங்க கிட்ட இருந்து பிரிச்சுட்டியடா. நீ நல்லாவே இருக்க மாட்டடா. அம்மா, பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதுடா. என்ன அவமானப்படுத்தி தலை நிமிர்ந்து நடக்க முடியாம பண்ணிட்ட. என் வயசு வரும்போது தாண்டா உனக்கு தெரியும் வேதனையும் அந்த வலியும். ஏய், நீ சின்ன குழந்தையா இருந்தப்போ உனக்கு உடம்பு சரியில்லடி. உனக்கு பால் கொடுக்க முடியல, மார்பு கட்டிக்கிச்சு. அந்த வலியை விட இந்த வலி பெருசுலடி. இல்லம்மா, வயிறு எரிஞ்சு சொல்றேன், நீ நல்லாவே இருக்க மாட்டே, நாசமா போயிருவேன். அம்மா ப்ளீஸ் மா, அம்மா ப்ளீஸ் மா. அம்மா, உங்க கோபம் நியாயமானதாம்மா. நடந்தது நடந்து போச்சு. ஆசீர்வாதம் பண்ணி போம்மா. அதான் அர்ச்சனை போட்டு வாழ்த்திட்டு போறேனே. 16 மிக்க பெருவாழ்வு வாழட்டும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நாங்கள் பார்த்துக்கோம். என்னடா இவங்களும் வீடு தரமாட்டேன்ட்டாங்க, என்னடா பண்ணுறது? வீடு தாண்டா பெருசாக இருக்குது. நமக்கு வீடு வாடகைக்கு தர அளவுக்கு அவங்களுக்கு பெரிய மனசு இல்லைடா. ஆமாம், இந்த வீடுலாம் வேற வீடா இல்லை, வாங்கடா தரலாம். என்னடா வீடு தேடி தேடி டயர்ட் ஆயிடும் போல இருக்கு. பேசாம ஒரு வாரம் டூர் மாதிரி எங்கேயாவது போயிட்டு வந்துடலாம்டா. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? வந்த பிறகு வீடு தேடி தானே ஆகணும். சோம்பல் பட்ட வேலைக்காகாது. டேய் மச்சான், இந்த பங்களா பாடுறா, சூப்பராக இருக்குடா. டேய் மச்சான், இந்த பங்களா கேட்டு பார்க்கலாம்டா. இவ்வளோ பெரிய வீடு யாராவது வாடகைக்கு தருவாங்களா? அவுட் ஹவுஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டு பார்ப்போம், ரெக்வஸ்ட் பண்ணி பார்ப்போம். மச்சான், வீடு கிடைக்குதோ இல்லையோ, கண்டிப்பா நாய்கிட்ட இருந்து கடி கிடைக்கும்டா. டேய் நீ ஏன்டா பீதியை கிளப்புற? வாங்கடா போய் கேட்டு பார்ப்போம். நல்ல மனசு உள்ளவன் ஒருத்தன் கூடவா எல்லாம் போயிடுவான். செக். யார் நீங்க? ஐயா, வீடு வாடகைக்கு இருக்கான்னு கேட்கலாம்னு வந்தோம். வீடு வாடகைக்கு விடுறதா இருந்தால் டூலெட் போர்டு போட்டிருப்போமே. எல்லா இடத்துலையும் தேடிட்டோங்கய்யா, சரியா வீடு செட் ஆகலை. அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தோம்யா. தம்பி, முதல் வீடு காலி இல்லை. அப்படியே காலி இருந்தாலும் அதை வாடகை தர வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. பசங்க பேர பிள்ளைகள்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்களுக்காகத்தான் இந்த வீடு கட்டினது. அதனால் தரமாட்டோம்ப்பா. ஐயா, இவங்க புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். வீடு காலி இருந்தால் ஓகே, அதான் காலியாக இல்லையே. ஏதாவது அவுட் ஹவுஸ் மாதிரி இருந்தா நாங்கள் 2 பேரும் அங்கே போயிடணும், நீங்கள்லாம் இங்கே இருந்துக்குவீங்களா? நீங்கள் மனசு வச்சா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாங்கய்யா. ப்ளீஸுங்க ஐயா. இதை பாருங்க தம்பி, ஒரு பொண்ணோட வந்துட்டீங்க நம்மளை நம்பி. அதனால ஒரு பழைய பொருளெல்லாம் போட்டு வச்ச ஒரு ரூம் இருக்குது, அதை வேணா காலி பண்ணி தர்றேன். வாடகை எவ்வளவு தரணுங்கய்யா? 2000 வாடகை கொடுப்பா, 20000 அட்வான்ஸ் கொடுத்துரு. ஓகே, நான் ஈவினிங் வந்து கொடுத்துறேங்கம்மா. சரிப்பா. போயிட்டு வரீங்க, சாயந்தரம் வரமாட்டீங்க. போயிட்டு வரேங்க. வரமா? $20,000 அட்வான்ஸ் கேட்குறாங்க, பணத்துக்கு என்னடா பண்ணுறது? ஏதாவது பண்ணி தாண்டா ஆகணும். வீடு கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு பார்த்தல. அட்வான்ஸ்க்கு என்னடா பண்ணுறது? இருக்கிற பணத்தை எடுங்கடா. எடுங்கடா. என்கிட்ட 3000 இருக்கு. மச்சான், என்கிட்ட 5000 இருக்குடா. மச்சான், என்கிட்ட ஒரு 500 இருக்குடா. என்கிட்ட 1500 இருக்குடா. மொத்தம் 10000 தான் இருக்கு. நம்மளால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். இதெல்லாம் சகஜமா? என்ன பண்றதுனே புரியலடா. ஏதாவது பண்ணி ரெடி பண்ணுடா. டேய் ஹிட்லர் வருதுடா. என்ன எல்லாரும் பேய் மொழி முடிச்சிட்டு இருக்கீங்க? இல்ல, ஒரு 10000 கம்மியா இருக்கு. அட்வான்ஸ் கொடுக்கணும். இந்தா வாங்கிக்கோ. தேங்க்ஸ். 20000 ரெடிடா. Thank you so much. It's okay. All the best. Thank you. நல்லபடியா லைஃப் ஸ்டார்ட் பண்ணுங்க.
என்னடா சிவா வரேன்னா ஆளையே காணா? விஷயம் தெரியாதா மச்சான்? அவனுக்கு ரொம்ப பொறுப்பு வந்துச்சுடா. இன்டர்வியூ போயிருக்கான்டா. ஓ, தமிழ்நாட்டுல ஒரு பகுதி அழிஞ்சு போயிடும் போல இருக்கு. என்னாச்சு என்னாச்சு ஸ்வேதா? ஏய் பாத்துமா. என்னடா சாப்பிடுறதுக்கு முன்னாடியே வாந்தி எடுத்துடா. என்னாச்சுமா? ஒண்ணாகாது. ஓகே ஓகே. என்ன சொல்ல ஆச்சு உனக்கு? தெரியல. டேய் என்னடா ஆச்சு? தெரியலடா. என்னமாச்சு? வாந்தி வர மாதிரி இருந்தது. ஃபுட் பாய்சன் ஆயிருக்குமோ? என்னாச்சுன்னு தெரியலடா. ஸ்வேதா டாக்டர்கிட்ட போலாமாமா? தேவையே இல்ல. எலுமிச்சம்பழத்துல உப்பு போட்டு சாப்பிட்டா வாந்தி நின்றும் எங்க ஆயா அடிக்கடி சொல்லும். டேய் இவன் வேற ஆயா சொல்லிச்சு பாயா சொல்லிச்சுன்னு ஓல்டு கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இப்போ எப்படி இருக்கு ஸ்வேதா? டேய் வாங்க வாங்க என்னடா வாங்க. கூத்தடிக்கிறீங்க? இல்லைங்க ஓல்டு மேன், ஸ்வேதா வாந்தி எடுத்தாங்க. இதுல எல்லாம் புடிச்சு வச்சிருக்கிறியா? இல்ல அங்க எடுத்துட்டாங்க. அப்ப அங்க போய் பிடிக்க வேண்டியதானே? போங்கடா போக்கத்த பசங்களா. இனிமே அவ அடிக்கடி வாந்தி எடுத்துக்கிட்டே தான் இருப்பா. டேய் உனக்கெல்லாம் விவரம் பத்தாதுடா. அதை சொன்னாலும் புரியாது. கரெக்டா சொன்னீங்க ஐயா. நான் விவரமான ஆளு. என்கிட்ட சொல்லுங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். ஸ்வேதா முழுகாம இருக்காடா. அப்படியா? டேய் வாழ்த்துக்கள்டா. தேங்க்ஸ். வாழ்த்துக்கள்டா. இவங்களுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ ஏதாவது அலும்பு பண்ணுன அறுத்துடுவேன். மச்சான் நான் அப்பாக போறேன்டா. கங்க்ராட்ஸ்டா. தேங்க்ஸ்டா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. ஒரே பிரசவத்துல 2 பேத்துக்கோ. அப்பதான் தொல்லை இல்லாம இருக்கும். கொள்ளடா ரஸ்தாலி பட்டணம் இது கண்ணாளா காவல் நீ காத்து கொள்ளடா இன்பத்தின் யுத்தத்தில் நீயும் நானும் நேருக்கு நேர் மோதலாம் முத்தத்தின் சத்தத்தில் நானும் நீயும் சொர்க்கத்தை தாளாட்டலாம் பூக்கள் சிரிப்பதை பார்த்த வண்டுக்கெல்லாம் பூக்கள் எழுவதில்லை
பையனுக்கு பிறந்த நாள். பையனோட பேர் ராசி சொல்லுங்க. பரணி நட்சத்திரம் சிம்ம ராசி. இதை தொட்டுக்கோங்க. பையன் பேர் சொல்றீங்களா? என் பையன் பேரு மகேஷ். பரணி நட்சத்திர சிம்மராசோ ஜாதஸ்ய पूर्वबली नक्षत्र सिंहरासो जातस्य क्षेमस्थैर्य वीर्य विजय अभय आयुरारोग्य ऐश्वर्य इष्टकाम्यार्थ सिद्ध्यर्थं नानाविध परिमलपत्र पुष्पाणि समर्पयामि कर्पूर नीराञ्जनं दर्शयामि. கவலைப்படாதே, அம்பாள் அவர்களால் க்ஷேமமா இருப்பான் குழந்தையாண்ட. என்னடா மகேஷ் ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு வர? அந்த பங்களா ரொம்ப அழகா இருக்குல்ல டாடி. வண்டி நிறுத்து. இந்த பங்களா உனக்கு பிடிச்சிருக்கா மகேஷ்? ஆமா டாடி, ரொம்ப பிடிச்சிருக்கு. பிறந்தநாள் அன்னைக்கு கேட்டிருக்கேன், கண்டிப்பா வாங்கி தரேன். என்னங்க, நம்ம பேரப்பிள்ளைக்கு ஒரு ஃபோன் போடுங்க, பேசி ரொம்ப நாள் ஆச்சு. டெலிஃபோன் ஆஃபீஸ் உன்னோடதா? யார் நீங்க? ஆதி கேசவன். என்ன விஷயமா வந்தீங்க? இந்த வீட்டை பத்தி விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். இந்த வீட்டை எத்தனை கிரவுண்ட்ல கட்டியிருக்கீங்க? 3 கிரவுண்டு. மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு இருக்கும்? எதுக்கு இப்போ கேட்குறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேண்டாம், வேல்யூ மட்டும் சொல்லுங்க. 3 கோடி. இவ்வளவு தானா? நான் ரொம்ப வேலையா இருக்குன்னு நினைச்சேன். 3 கோடி? இல்ல 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 5 கோடி தரேன். இந்த வீட்டை எனக்கு கொடுத்துருங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? 5 கோடி ஒரே பேமெண்ட்ல கொடுக்குறேன். இதை பாருப்பா, இந்த வீட்டை விற்கணுங்கிற நிலைமை எங்களுக்கு இல்லை. உன்னை பொறுத்தளவில் இது வீடாக இருக்கலாம், என்னை பொறுத்தளவில் கோயில். ஏன்னா என் பையன், என் பொண்ணு, என் பேரன், பேத்தி இவங்கெல்லாம் விளையாண்ட இடம். போன வருஷம் என் பேரனும் பேத்தி வந்தப்போ செவுத்தில் வரைஞ்சதை அப்படியே விட்டு வச்சிருக்கேன். ஏன்னா அவங்களுடைய கனவுகளையும் நனவுகளையும் சுமந்துட்டு இருக்குதுப்பா இந்த வீடு. அதனால் நான் விற்க மாட்டேன். இதை பாரு தம்பி, என் உசுரை விட பெருசாக இந்த வீட்டை நினைக்கிறேன். நான் எப்படி இந்த வீட்டை தருவேன்? என்ன பெருசு வீட்டா பேசிக்கிட்டே போற? பார், என் புள்ள ஆசைப்பட்டான், உன் புள்ள மாதிரி தான் என் புள்ளி. என் புள்ள ஆசைப்பட்டான், நான் வாங்கி கொடுத்தே தீருவேன். பிறந்த நாள் அன்னைக்கு கேட்டிருக்கான், பிறந்த நாள் பரிசா இந்த வீட்டை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். இன்னும் 1 வாரம் டைம் தரேன், நல்லா யோசனை பண்ணி சொல்லு. கோயில் அது இதுன்னு பேசுன நடக்கிறதே வேற. அடுத்த வாரம் இங்க வரேன், இந்த வீட்டை என் புள்ள பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணி தரேன். ஓகே? என்னங்க வீட்டை எழுதி கொடுங்க, நடத்திட்டு போறேன். வேலையை பார்த்துட்டு போடி. அவ எழுதி கொடுக்க சொன்னா நான் எழுதி கொடுத்துருவேனா? சின்ன குழந்தை ட்ரெஸ் எங்க இருக்குங்க? அந்த பக்கம் இருக்குது சார். ஓ அங்கேயா? தேங்க்ஸ். ஹாய். So cute. இதுவா? நல்லா இருக்குல்ல? இந்த கலர் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா, எனக்கு பிடிச்சா உனக்கு பிடிக்கும்ல? உனக்கு பிடிக்கிறது எடுத்துக்கோ. It's fine. I like this pink color very much. ஓகே, ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஓகே, இது பேக் பண்ணுங்க ப்ளீஸ். இது பேக் பண்ணுங்க. ஓகே சார். எவ்வளவு சார் ஆச்சு? 1500. என்ன? போஸ மறந்துட்டு வந்துட்டமா? ஐயோ, எந்த வேலையை தான் உருப்படியா செஞ்சிருக்க? இந்த வேலையை உருப்படியா செஞ்சிருக்கல. வெயிட் பண்ணு, வீட்டுக்கு போய் போஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். எவ்வளவு நேரம் ஆகும்? டோன்ட் வரிமா, சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே, பை.